ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, முஸ்லீம் வீட்டில் பிரியாணிக்கு செய்கிற தால்ச்சா தான் செய்ய போகிறேன். பாருங்கள், இதுக்கு துவரம் பருப்பு பாருங்கள், நான் இந்த கப்பில் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக துவரம் பருப்பு அரை பங்கு, அப்புறம் கடலைப்பருப்பு அரை பங்கு, ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி போட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொலைய வேக வச்சுக்கோங்க. நீங்கள் குக்கரில் வேணாலும் 2 விசில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொலைய வேக வச்சுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் காமிச்சிருக்கிற அந்த அளவு தான் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு காய் ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு சின்ன பீஸு 2 பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகா, 3 கத்திரிக்காய், கொஞ்சம் மாங்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன், புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். பாருங்கள், வெள்ளை பூசணிக்காய் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தேவைக்கு உப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச காய்கறி மாங்காவை தவிர மற்ற எல்லாமே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வெங்காயமும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். கத்திரிக்காய், பூசணிக்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, அப்புறம் 2 பச்சை மிளகாய் நான் நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் பாருங்கள் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வேக வச்ச பருப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய் எல்லாமே போட்டுக்கலாம். மாங்காய் மட்டும் கடைசியாக போட்டுக்கோங்க. பாருங்கள், மசாலா போட்டுக்கிறேன். தனியாத்தூள், மிளகாத்தூள், உப்பு. இதுக்கு புளி உங்களுக்கு பிடிக்கும்னா போடுங்க. புளி போடாமல் தான் நாங்கள் செய்வோம். மாங்காய் போடுறோம் இல்லையா, அந்த புளிப்பு தன்மை வந்துடும். உங்களுக்கு புளி வேணால் கொஞ்சமாக வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம மாங்காய் போடுறோம் இல்லையா, அதில் கொஞ்சம் நல்ல புளிப்பு வந்துடும். பிரியாணிக்கு புளி அதிகமாக போட மாட்டாங்க தால்ச்சாவில். சில பேர் போடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா, கொத்தமல்லி, அப்புறம் 2 பச்சை மிளகா, கத்திரிக்காயும், அப்புறம் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் கட் பண்ணி போட்டேன். இது கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், இதுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். நான் சின்ன ஸ்பூனில் தான் 2 ஸ்பூன் போடுறேன். பாருங்கள், இந்த காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். பாருங்கள், நான் வெங்காயம், தக்காளி அதுவும் கட் பண்ணி இதிலே போட்டுக்கிறேன். காய் வேகும்போது இது எல்லாமே போட்டுக்கோங்க. தேங்காய், மாங்காய் நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு பாருங்கள், ஓரளவுக்கு காய் வெந்துடுச்சு. இப்போ நான் மாங்காய் கட் பண்ணி போட்டுக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாங்காய் போட்டுக்கோங்க. மாங்காய் சீக்கிரமாக வெந்துடும், அதனால தான் நான் கடைசியாக போடுறேன். இல்லைன்னா மாங்காய் எல்லாமே கரைஞ்சிடும். பாருங்கள், இப்போ நான் தேங்காயும் போட்டுக்கிட்டேன். அது கூடவே நான் மிக்சியில் அரைச்சதால் கொஞ்சமாக தண்ணி கலந்து போட்டிருக்கேன். இப்போ அவ்வளோதான், தால்ச்சா ரெடி. உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தால்ச்சா வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு திக்காக வச்சுருக்கேன். இன்னும் திக்காக கூட வைப்பாங்க, அப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. பாருங்கள், பருப்பு ரொம்ப கடையக்கூடாது. கடலைப்பருப்பு கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா கடையாதீங்க, அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ இதை தாளிச்சிக்கலாம், இந்த தால்ச்சாவை. நான் கொஞ்சமாக கடுகு போடுறேன். பாருங்கள், எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டு கொஞ்சமாக கடுகு போடுறேன். வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம வெங்காயம், லவங்கம், பட்டை, ஏலக்காய், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிக்கலாம். சில பேர் அப்படி தாளிப்பாங்க. நான் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். அங்கே பாருங்கள், கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் கடுகு. இதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 வெங்காயம் பீஸ் எடுத்துக்கோங்க கட் பண்ணி. பாருங்கள், கருவேப்பிலை கொஞ்சம் வாஷ் பண்ணி போட்டேன். பாருங்கள், ஒரு 1/4 சின்ன பீஸ் நான் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்காக. இதை நல்லா வாசனை வர வரைக்கும் கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கலாம். பாருங்கள், 2 லவங்கம், 2 பட்டை, 2 ஏலக்காய். பாருங்கள், கொஞ்சமாக போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் தாளிக்கும் போது போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இந்த தால்ச்சா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்கள், இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கடைசியாக நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொதிக்கும்போது பருப்பு வேகும்போது 2 ஸ்பூன் போட்டோம். இந்த காயெல்லாம் போடும்போது இப்போ வந்து நான் தாளிப்பில் வந்து ஒரு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான் நான் எடுக்கிறேன், அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த தால்ச்சா வந்து பிரியாணிக்கு சூப்பர் காம்பினேஷன் சைட் டிஷ்ஷு. நீங்கள் இந்த மாதிரி இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இப்போ சில பேர் வந்து இதில் மட்டன் அந்த எலும்பெல்லாம் எடுத்து போடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரியும் தால்ச்சா செய்யலாம், அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் ப்ளைன் தால்ச்சா செய்யணுன்னா இந்த மாதிரி செய்யுங்க. பாருங்கள், ரொம்ப நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. வெங்காயமும் பாருங்கள் வறுபட்டுருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், இது கலந்துவிட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுபடட்டும். அப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, காய் பருப்பு எல்லாமே போட்டுக்கலாம் இதில். பாருங்கள், இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு காய் எல்லாமே போட்டு நல்லா கலந்துவிட்டு 5 மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க. இந்த தாளிப்பு வாசனை நல்லா இருக்கும். அவ்வளோதான், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தான் தால்ச்சா செய்கிற முறை. இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.